கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கார்கி பேசுகிறேன். ஜீவா படத்தோட இசை வெளியீட்டு விழா இன்னைக்கு நடக்குது. இந்த படத்தில் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். அதோட மகிழ்ச்சியான விஷயம் வந்து அப்பா தம்பி நான் 3 பேரும் இணைஞ்சு இந்த படத்தில் வேலை பார்த்துருக்கோம். முதல் தடவையாக நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பணியாற்றுற ஒரு படம். பாடல்கள் எல்லாமே வெவ்வேறு ஜான்ரு. எழுதின பாட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் வந்து ஒரு ரோசா, ஒரு காதல் தோல்வி பாட்டு. ஆனால் ஒரு காதல் தோல்வி பாட்டில் வழக்கமாக இல்லாத எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த பாட்டு பண்ணலான்ட்டு எல்லாமே வாய்ஸ், மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த சாங்ஸில் லிரிக்ஸ் லாந்தர் விளக்குக்குள்ளார மாட்டி மொழிக்கும் ஈசலு தான், காதல் நெருப்பில் விழுந்தாலே மனசு முழுக்க தீசலு தான், ஒரு உசுரிங்க ஆடுது ஊசலு தான்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த அது ஒரு ஸ்கூல் டைமில் இருக்கிற அந்த ஒரு ஒரு 80s இருக்கிற பீரியட் எல்லாமே இந்த பாட்டுக்குள்ளே வந்து பதிவாக இருக்கும். அந்தோனிதாசன் ரொம்ப அழகாக பாடியிருக்கார் இந்த பாட்டு மாதிரியே ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சுசீந்திரன் அவர்களுடைய இந்த ஜீவா திரைப்படத்தில் நானும் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர்ற ஒரு விஷயம். அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று வந்து இந்த படம் வந்து வெறும் ஒரு சாதாரண ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் கிடையாது. சராசரி அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கூர்மையான ஒரு கேள்வியை சுசீந்திரன் அவர்கள் வச்சுருக்காரு. இந்த கேள்வியை கேட்குறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு இயக்குனரோட நான் பணியாற்றியிருக்கேன் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்று. இன்னொன்று, முதல் முறையாக இந்த படத்தில் வந்து அப்பா, அண்ணன், நான் 3 பேரும் சேர்ந்து பாடல்கள் எழுதியிருக்கோம். அப்பா ஒரு பாட்டு, நான் ஒரு பாட்டு, அண்ணன் 4 பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நான் காதலை சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனநிலையை பதிவு பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கேன். எப்படி அந்த ப்ரொபோசல் மூமெண்ட்டில் மனசு எப்படி ஒரு குரங்கு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு கிரேசினஸோட அந்த பாட்டு ஆரம்பிக்கும். சங்கி மங்கி ஆடும் மனம் சங்கி மங்கி ஆடும், இங்கும் அங்கும் தாவும் அது இங்கும் அங்கும் தாவும், அடடா காதல் என் காதல் அது உதடு தாண்டும் முன்னே, அதிலே வாழ்ந்து மெய் தோய்ந்து பிறவி மாயும் கண்ணே, சொல்லாத காதல் சொல்ல 2ஆம் பிறவி கொண்டேனே அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டு மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட 6 பாடல்களோட ஜீவனா இசையமைப்பாளர் இமான் அவர்களுடைய இசை இருக்குது. ஸோ இந்த 6 பாடல்கள் இது சிறந்தது அது சிறந்தது அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த ஹோல் ஆல்பமும் வந்து எல்லாராலையும் ரசிக்கப்படுற ஒரு ஆல்பமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம் கலக்கல் சினிமா வியூவர்ஸ். நான் தான் லக்ஷ்மன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் அன்னக்குடி படம் பாரதிராஜா சாரோட. இது செகண்ட் படம் சுசீந்திரன் சாரோட. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்கிரிப்டில் நானும் இருக்கேன்ட்டு. படமே கிரிக்கெட் பற்றி. நானும் பேசிக்கலாக ஒரு கிரிக்கெட்டரு. ஸோ பயமாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரிக்கெட்டரோட லைஃப் என்ன இருக்கும், எது கடந்து வராங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி தான் அந்த படமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுறேன்ட்டு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இன்னொரு க்ரூஷியல் ஃபேக்டர் வந்து மியூசிக். இமான் சார், அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ என் படத்தில் நான் பண்ணுற படத்துலேயும் அவர் மியூசிக் போடுறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மதி சார், ஆப்வியஸ்லி மியூசிக்கும் அந்த வீடியோவும் சேர்ந்து வரும்போது வேறு லெவல் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஸோ ஒர்க் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த மூவி பாருங்கள். ஆஸ் அ கிரிக்கெட்டர் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க என்ன நடந்துகிட்ருக்குன்ட்டு. ஸோ தேங்க்யூ. வணக்கம். ஜீவா படத்துடைய இசை வெளியீட்டு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். இது எனக்கு 7வது படம். இமான் சாரும் நானும் சேர்ந்து பண்ணுற செகண்ட் ஃபிலிம். இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் பிக் ஃபிலிமும் சூப்பீப்பிளும் தயாரிச்சிருக்காங்க. விசால் சார் வந்து தமிழ்நாட்டு உரிமையை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அவருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். விசாலன் ஆர்யா இணைந்து வழங்குகிற இந்த படம் ஜீவா வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சுசீந்திரன் அவர்கள் பல வித்தியாசமான வெற்றி படங்களுக்கு சொந்தக்காரர். மதி அவங்க ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. இமான் சார் அவங்க வந்து இசையமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சம்பந்தம், ஒரே ஒரு சாங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த படம் வெற்றியடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சய் பாரதி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஜீவாவோட ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரெஸ் மீட்டில் இருக்கும். இந்த படத்தில் ஒரு சின்ன பார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிரிக்கெட் பேஸ் சப்ஜெக்ட். ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு. அப்புறம் விஷ்ணுவோட நடித்தது ரொம்ப தேங்க்ஸ். விஷ்ணுவோட நடிக்கிறேன், என் ஃப்ரெண்டு. அப்புறம் இல்லாமல் லக்ஷ்மன், அப்புறம் சூரியனா, அப்புறம் வந்து ஹோல் டீம், அப்புறம் சுசீந்திரன் சார் டைரக்ஷனில் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்புறம் இமான் சார் மியூசிக், மதி சார் கேமரா. அது மட்டும் இல்லாமல் விஷால் நாக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணது. இந்த படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுசூதன் கோலிச்சோட நாயுடு பேசிட்டுருக்கேன். இந்த ஜீவா படத்தில் ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கணும். நீங்கள் பார்த்தா தான் தெரியும் அது. ஸோ தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள். இது ஸோ இந்த கேரக்டர் என்னை சூஸ் பண்ணதுக்காக
டைரக்டர் சுசீந்திரன் சாருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ரவி இந்த 3ல ஸ்ருதிஹாசன் அப்பாவை பார்த்துருப்பீங்க. நிறைய வரிசையாக படம் வத்திக்குச்சி, மௌனகுரு, வேலூர் மாவட்டம், இதெல்லாம் அப்பாற்பட்டு இந்த படத்தில் சுசீந்திரன் சார் வந்து எனக்கு ஹீரோ கோச் பண்ணுற ஒரு கோச்சாக மெயின் கேரக்டர் கிஷோர் சார் எப்படி வெண்ணிலா கபடிக்குள்ள பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் நம்பிக்கையோடு கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இது ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் கூட தான். இமான் சார் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மதி சாரோட சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட். அது கூட நடித்த விஷ்ணு, சூரி, லக்ஷ்மண், ஸ்ரீதிவ்யா, மாரிமுத்து சார், அம்மா கிருஷ்ணன் சிவா இதில் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் நிறைய சார்லி சார், நிறைய ஆர்டிஸ்ட் பட்டாலும் இருக்குது. ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். இது தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் தேட்டரில் பார்த்து டிவிடியில் பார்க்காம இந்த படத்தை வெற்றி படமாக்கணும். இது உங்கள் எல்லாருக்குமே போராடணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வெற்றி கொடுக்குற படம், நம்பிக்கை கொடுக்குற படம். தேங்க்யூ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் நான்மகனால் மகேந்திரன் பேசுகிறேன். ஜீவா மூவி ஆடியோ ரிலீஸில் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் சுசீந்திரனா. இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 4 நாளுக்கு பிறகு இதில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இமான் அண்ணா எப்பொழுதும் போல் அவர் ஸ்டைலில் சாங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமாட்ரஃபி மதி சார் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ்.